அஜித் வந்து நீண்ட நாளைக்கு அப்புறம் வந்து தன்னுடைய துயரங்களையும் வேதனைகளையும் பேட்டியாக கொடுத்துருக்காரு. அதில் பல தகவல்களை அவர் சொல்லியிருக்காரு. இந்த வயசுலேயே 56 வயசுலேயே அவர் வந்து வெள்ள முடியோடு தான் வெளியே வர்றாரு. திருப்பதி கோயிலுக்கு போகிறாரு. போயிட்டு தலைன்னு கத்துறாங்க. இது கோயில், அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுக்கும்போது, நான் 2015ஆவது ஆண்டில் நானும் சகஜமாக எல்லாருக்கும் கை கொடுத்துட்டு இருந்தேன். காரில் நின்றுட்டு ஒருத்தர் கை கொடுத்தாரு. நான் பலரோட சேர்ந்து அவருக்கும் சேர்ந்து கை கொடுத்தேன். அப்புறம் தான் கார் உள்ள பார்த்தேன் என் கையில் பிளேடை வச்சு கீறியிருக்கான் ஒருத்தன். ஒவ்வொரு படம் முடிந்ததும் குடும்பத்தோட நேரத்தை கழிக்கிற ஒரு நடிகர் அஜித். அதே மாதிரி அஜித் வந்து ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருந்தாரு. அதாவது அடுத்த படம் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவரோட தான் படம் பண்ண போகிறதா. எந்தவித படத்துலையும் கமிட் ஆகாம தான் இருக்காரு. ஜெம்ஸ் நியூஸ் பார்த்துட்டு எல்லாருக்குமே இந்த விஜி அபிஷேக்கோட ஒரு ஸ்ட்ராங்கான வணக்கத்தை சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம ஷோவில் வந்து யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, திரைப்பட விமர்சகர் மற்றும் நடிகராக இருக்கார் பைல்வான் ரங்கநாதன் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல்களுக்கு நன்றியும் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? ஓகே, அவ்வளோதான் சார். வந்து இதுக்கெல்லாம் தம்ஸ் அப் மட்டும் தான். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ வந்து தாவேகா தலைவர் விஜய் பற்றி கேள்விப்பட்டிருப்பேன். ஏன்னா கரூரில் வந்து ஒரு 41 பேர் இறந்து போனாங்க. அதுக்கு வந்து எத்தனை நாளையா இந்த 41 பேர் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டே இருப்பீங்க. கரூர் சம்பவத்தில் வந்து இப்போ புதுசாக என்ன திருப்பம் அப்படின்னா, அஜித் அவர்கள், அதான் நடிகர் அஜித் வந்து அவர் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. ஆனால் நேற்று கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் வந்து அது விஜய் மட்டும் காரணம் கிடையாது, நீங்க எல்லாருமே தான் காரணம் அப்படின்னு சொன்னதை வந்து விஜய் ரசிகர் எல்லாருமே அவ்வளோதான் தலை எங்களை சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, அது அவர் சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா மக்கள் முட்டாளாக இருக்கும்போது அவ்வளோ பெரிய கூட்டம் வருது. எதுக்கு அந்த கூட்டத்தில் போய் நிற்கணும்? சினிமாவில் பார்க்குறேன் இல்லை, அப்புறம் என்ன நேரில் பார்த்தோன்னே அவர் என்ன 10 லட்சம் கொடுத்துட போகிறாரா? செத்தவனுக்கு தான் இப்போ 20 லட்சம் கொடுத்துருக்காரு. ஸோ நடிகர்களை பார்ப்பதற்கு இப்படி ஒரு கொடூரமாக சாவை சந்திக்கிற சூழ்நிலையில் மக்கள் இருக்காங்கும்போது வேதனையாக தான் இருக்குது. இதெல்லாம் வெளிநாட்டுக்காரன் பார்த்தோன்னா சிரிப்பான். அது மட்டும் இல்லை, அஜித் வந்து நீண்ட நாளைக்கு அப்புறம் வந்து தன்னுடைய துயரங்களையும் வேதனைகளையும் பேட்டியாக கொடுத்துருக்காரு. அதில் பல தகவல்களை அவர் சொல்லியிருக்காரு. அது ஒவ்வொரு நடிகரும் நான் கோடீஸ்வரனுக்கு பிறந்தவன், எங்கள் அப்பா இப்படி ஆக்கும் அப்படி ஆக்குன்னு சொல்லுவான். இவர் அப்படி இல்லை. ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து வந்தவர். ஒரு கலப்பு திருமணம் செய்து கொண்ட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிறந்தவர் அஜித் அவர்கள். இன்னைக்கு இந்த வயசுலேயே 56 வயசுலேயே அவர் வந்து வெள்ள முடியோடு தான் வெளியே வர்றாரு. அது மட்டும் இல்லை, திருப்பதி கோயிலுக்கு போகிறாரு. போயிட்டு தலைன்னு கத்துறாங்க. இது கோயில், அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுக்கும்போது, நான் 2015ஆவது ஆண்டில் நானும் சகஜமாக எல்லாருக்கும் கை கொடுத்துட்டு இருந்தேன். காரில் நின்றுட்டு ஒருத்தர் கை கொடுத்தாரு. நான் பலரோட சேர்ந்து அவருக்கும் சேர்ந்து கை கொடுத்தேன். அப்புறம் தான் கார் உள்ள பார்த்தேன் என் கையில் பிளேடை வச்சு கீறியிருக்கான் ஒருத்தன். இப்படியும் சில ரசிகர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சொன்னது மட்டும் இல்லாமல் நான் என் வாழ்க்கையில் 129 தடவை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. சினிமா நடிகர் ஒருத்தர் 129 முறை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேங்கிறத பகிரங்கமாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஒரு 20 வருஷம் முன்னாடியே அவர், நான் தினம் இவ்வளோ மாத்திரை சாப்பிட்றேன், என் உடம்புல அடிபடாத இடமே இல்லை, கண் அறுவை சிகிச்சையும் செய்து கொண்டவர் அஜித். அந்த மாதிரி பல விஷயங்களை இதில் பகிர்ந்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, என் பையன் ஆத்விக்கு வந்து, ஏன்பா மற்ற பசங்க மாதிரி என்னையும் நீங்கள் ஸ்கூலில் கொண்டு விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கே தெரியும், நான் இந்தியாவில் கார் ஓட்ட முடியுமா? நான் கார் ஓட்டினாலும் சரி, பைக் ஓட்டினாலும் சரி, என் கூடவே ஒரு 50-60 பேர் பைக்கில் வர்றாங்க, காரில் வர்றாங்க, டிராஃபிக் ஜாம் ஆகி போகுது. ஸோ எனக்கு அதாவது எனக்கு சுதந்திரமாக இங்கே நடமாட முடியல. அதனால தான் நான் சுதந்திரமாக வெளிநாடுகளில் போய் கார் பைக் ரேஸில் கலந்துக்கிறேன். அதாவது இப்போதைக்கு என்னுடைய கவனம் பூரா கார் ரேஸ்லேயும் பைக் ரேஸ்லேயும் தான் இருக்குது. இன்னும் நான் எந்த கதையும் கேட்கல, அடுத்து எந்த படத்திலும் நடிக்கிறதுங்கிறதையும் முடிவு செய்யலைங்கிறத ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு படம் முடிந்ததும் தன்னுடைய குழந்தை குட்டிகளோடு ஒரு 3 மாதம் 2 மாதம் வெளிநாட்டில் போய் ஜாலியாக இருக்கிற, குடும்பத்தோட நேரத்தை கழிக்கிற ஒரு நடிகர் அஜித்.
இப்போ அந்த மாதிரி யாரும் இருக்காங்க, ரொம்ப ரேரா இருக்காங்க நடிகர்கள் எல்லாமே. இல்லை இல்லை, அடுத்த சிவாஜி கணேசன் ஒரு முறை என்கிட்ட சொன்னார், என் பையன் படிக்கிறான், ஊட்டியில் படிக்கிறான்னு தெரியும், என்ன படிக்கிறான்னு தெரியாது, எந்த படத்தில் எந்த மார்க் வாங்குறான்னு தெரியாது. நான் போகும்போது அவன் தூங்கிட்டு இருப்பான், அவன் தூங்கிட்டு இருக்கும்போது நான் எழுந்து வந்துடுவேன். அவன் தூங்கிட்டு இருக்கும்போது நான் ஷூட்டிங் வந்துடுறேன், அவன் தூங்குனப்புறம் நான் ஷூட்டிங் முடிஞ்சு போகிறேன். அப்படி தான் என் பசங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். அதை நான் என்னுடைய வாழ்நாளில் இன்பமாக கழிக்க வேண்டிய, குடும்பத்தோடு கழிக்க வேண்டிய நாட்களை எல்லாத்தையும் சினிமாவோட கலந்து கழிச்சிட்டேன். அதனால் எனக்கு சராசரி மனிதன் மாதிரி இல்லை நான் அப்படின்னு சிவாஜி கணேசன் சொல்லியிருக்காரு. அது எல்லா நடிகர்களுக்கும் ஓரளவு அது பொருந்தும். ஏன்னா இந்த நடிகர்கள்ங்கிறது கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி, கதாநாயகனுங்கிறது அந்த கதையோடய ட்ராவல் பண்ணணும். அவன் கதையோட ட்ராவல் பண்ணுவானா, குடும்பத்தோடு ட்ராவல் பண்ணுவானா, இந்த சிக்கல் எல்லா கதாநாயகிகளுக்கும் உண்டு. ஓகே சார். அதே மாதிரி அஜித் வந்து நிறைய வருத்தங்கள் எல்லாமே தெரிவிச்சிருந்தார். இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு கிரிக்கெட்டரோ தோனியோ யாராவது வந்தால் இந்த மாதிரி நிறைய கூட்டங்கள் சேர்ந்தாலும் வந்து உயிரிழப்பு வரதில்லை. ஆனால் வந்து ஒரு திரையரங்குகளையோ இல்லை ஒரு நடிகர்களை பார்க்குறப்ப மட்டும் இது மாதிரி வர்றது, இது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. இல்லை, அது அவர் சொல்லியிருக்காரு, அது அவர் கருத்து. ஆனால் என்ன கேட்டால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது அமிதாப் பச்சன்லேருந்து ரஜினிகாந்தை விட கிரிக்கெட்டு வீரர்களுக்கு அதிக ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க வந்து ப்ரீ பிளான்டாக முன்னுக்கூட்டி வர்றாங்க, செக்யூரிட்டி நல்லா நிறைய கொடுத்துட்றாங்க. ஸோ பெரிய இழப்புகள் ஒன்றும் ஏற்படலைங்கிறது தான் உண்மை. மற்றபடி நடிகர்களுக்கு ஃபேன்ஸ் அதிகமாக, கிரிக்கெட் வீரர்களுக்கு ஃபேன்ஸ் அதிகமானா நடிகர்களுக்கு இருப்பதை விட கிரிக்கெட் வீரர்களுக்கு ஃபேன்ஸ் அதிகம். அதே மாதிரி அஜித் வந்து ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருந்தாரு. அதாவது அடுத்த படம் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவரோட தான் படம் பண்ண போகிறதா. இல்லை இல்லை, அவர் என்ன படம்னு சொல்லலை, கதை கேட்கல, ஒன்றும் இல்லை. அவர் இப்போது எந்தவித படத்துலையும் கமிட் ஆகாமல் தான் இருக்கார். இன்னும் 6 மாதம், ஒரு வருஷம் ரெஸ்ட் எடுக்கணுன்னாரு. இப்போ 6 மாதம் போயிடுச்சு, இன்னொரு 6 மாதம் கழிச்சு தான் அதை முடிவு எடுப்பார். மறுபடியும் இந்த ஆதிக் ரவிச்சந்திரனோட டைரக்ஷனில் அவரோட படம் வந்துச்சு அப்படின்னா குட் பேட் அக்லி மாதிரி இருக்குமா, இல்லை கொஞ்சம் கதை இருக்கு? இல்லை இல்லை, அதாவது ரஜினிகாந்தும் அஜித்தும் ஒரே ட்ராவல் தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சேஃப்டியான பாத்திரத்தை எடுத்து அலுங்காமல் குலுங்காமல் பெரிய ரிஸ்க் எடுக்காமல் தான் ரஜினிகாந்தும் அஜித்தும் படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மக்களுக்கு பிடிச்சிருந்துன்னா படம் ஓடும், அவ்வளோதான். அஜித் நடித்த படங்கள் தோல்வி படங்கள் அவர் கொடுக்கலையான்னு நிறைய படங்கள் கொடுத்துருக்காரு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதான் மக்களுக்கு பிடித்திருந்தால் அது ரஜினிகாந்த் நடித்த படம்னாலும் ஓடும், தனுஷ் நடித்த படம்னாலும் ஓடும், ரியோராஜ் நடித்த படம்னாலும் ஓடும். சார் ரொம்ப சந்தோஷம் சார். நான் கேட்ட கேள்வி எல்லாமே நீங்கள் சூப்பராக பதில் சொன்னீங்க. உங்கள் மூலியமாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு கெஸ்ட்டோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். இதோட அந்த கண்டென்ட் முடிச்சு டேக் கேர், பாய், டாடா, see you, விஜய் அபிஷேக்.